சொல்லுங்க. 5th standard term 1 English page number 118. The farmer and his daughters. The farmer and his daughters. Farmer என்னது? டாட்டர்ஸ்னா ஸோ விவசாயும் மகள்களும். அதான் இந்த கதை. இன் எ வில்லேஜ், வில்லேஜ் என்னது? வில்லேஜ் ஆஃப் மணிப்புரம். இந்த வில்லேஜ் ஆஃப் மணிப்புரம். வில்லேஜ் என்னது? தேர் லீவ்ட். லீவ்ட் என்னது? லீவ் பண்றாங்க, வாழுதல். லீவ் என்னது? லீவ்டுனா வாழ்ந்துட்டான், பாஸ்ட் டென்ஸ். லீவ்னா வாழ்கிறான், லீவ்டுனா லீவ்ட் எ வெல்தி ஃபார்மர். வெல்த்தினா பணக்கார, வளமான. சரியா? வெல்த்தினா ரொம்ப வெல்த்தியா இருக்கனா ரொம்ப வசதியான அர்த்தம். சொல்லுங்க. வெல்தி farmer. He had 3 daughters. He had 3 daughters na he have na அவருக்கு இருக்கிறது. had na இருந்தது. இது ஒரு முடிஞ்ச கதை. இது ஒரு past tense தான் வருது. He had 3 daughters na என்ன அர்த்தம்? 3 மகள்கள் இருந்தார்கள். have na இருக்கிறார்கள். he had na இருந்தார்கள். All his daughters were married. Married என்னது? marry. marryன்ற வார்த்தை கேள்விப்பட்டது இல்லையா? marry என்ன? எங்கடா போய்க்கிறான்? மேரேஜுக்கு போய்க்கிறான். சொல்றோமா இல்லையா? மேரினா கல்யாணம் ஆகிடு. மேரிட்னா கல்யாணம் ஆயிடுச்சு. கணேஷ் மேரி காந்தா அப்படின்னு வருது வச்சுக்க. மேரினா கல்யாணம் நடக்கிறது. மேரினா கல்யாணம் ஆயிடுச்சு. மேரீடு அண்ட் லிவிங் தேர் லைஃப் ஹாப்பிலி. ஹாப்பிலின்னா என்னது? The farmer was getting old. getting old na old என்னது? வயதானது, பழைசு. ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் ஓல்டு இங்கிலீஷ்ல. கெட்டிங் ஓல்டுனா வயதாகிறது. he wanted to distribute. டிஸ்ட்ரிபியூட்னா ஒருத்தர் பர்த்டேக்கு வந்து சாக்லேட் எடுத்துன்னு வராங்க. எல்லாருக்கும் என்ன பண்றாங்க? டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, பகிர்ந்தளித்தல். டிஸ்ட்ரிபியூட் என்னது? சொல்லுங்க. நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அதை நம்ம தனித்தனியா பிரிச்சு கொடுக்கறோம்னா அதுதான் டிஸ்ட்ரிபியூட். என்னது? இஸ் வெல்த் டு இஸ் daughters but he wanted to know the responsibility. என்னன்னா பொறுப்பு. ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? ஜோதி, நீ இந்த ஹோம்ஒர்க்லாம் கரெக்டா செக் பண்ணி வாங்க. அவளுக்கு என்ன கொடுக்குறேன் நான்? ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் சொல்றேன் ஒரு பொறுப்பு கொடுக்குறேன், நீ அதை எழுது. தமிழ் இங்கிலீஷ் எழுதுனா அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டினா பொறுப்பு. சொல்லுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ் பான் சி பி லி டி. ரெஸ்பான்சிபிலிட்டி. He could give to each of his daughters. He called all his daughters
and gave each of them a bag of millet. He asked them to use grains. கிரெயின்ஸ்னா தானியங்கள். கிரெயின்ஸ்னா என்னது? in the best way possible and then come back to him after 1 year. After 1 year. ஆஃப்டர்னா அப்புறம். ஆஃப்டர் என்னது? ஒரு வருஷத்துக்கு அப்புறம், கழிச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆஃப்டர் 1 year the daughters came back. இங்க கம் பேக் உள்ள கேம்னா வந்தாங்க, ஏன்னா எல்லாமே முடிஞ்சிச்சு இல்லையா, அதனால came back to their father's house. The farmer welcomed all of them. ஸோ ஒரு வருஷம் கழிச்சு அவங்களுடைய மகள்கள் எல்லாம் திரும்பி வராங்க. அவர் எல்லாரையும் வெல்கம் பண்றாரு, வரவேற்கிறாரு. ஃபர்ஸ்ட் he called the elder daughter. எல்டர்னா என்னது? முதல்ல மூத்தவங்க. எல்டர்னா மூத்தவர்கள். எங்கர்னா இளையவர்கள், சின்னவர்கள். எல்டர்னா பெரியவர்கள். அவர் பெரிய மகளை கூப்பிடுறாரு. எல்டர் டாட்டர்னா என்ன அர்த்தம்? எல்டர் டாட்டர் and asked about. அபவுட்னா அதை பத்தி. அபவுட்னா அதை பத்தி, இதை பத்தின்னு அர்த்தம். about what she had done with the grains given to her. She replied. ரிப்ளைனா பதில் அளித்தல். ரிப்ளைனா பதில் அளிக்கிறான். ரிப்ளைனா பதில் அளித்தாள். சரியா? replied, father, I fed. ஃபீட்னா உணவு அளித்தல். குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறல, அது போய் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டா அது என்னது? ஃபெட். சொல்லுங்க, ஃபீட், ஃபெட். fed those grains to flocks. ஃப்ளாக்ஸ்னா பறவை கூட்டம். ஒரே ஒரு பறவை தான் பேர்டு. பல பறவைகள் இருந்தா அந்த குரூப்புக்கு பேர் என்னன்னா ஃப்ளாக்ஸ் ஆஃப் பேர்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஃப்ளாக்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஃப்ளாக்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் that I saw on my way back to home. Then the father called the second daughter and asked the same. She replied, Father, I thought those grains were sacred. Sacredனா கடவுளுக்கு நிகரானது. பிரசாதம் சொல்றோம் இல்லையா, கடவுளுக்கு கொடுத்தா பிரசாதம். sacredனா பிரசாதம். sacred. So I mixed those with other grains kept for community food service. Community food service. So that everyone could have it. After this, the third daughter came
The farmer asked her about the grains. She said, Father, I don't have those grains with me now. I need 2 bullocks and men to get the grains. Father was confused. Confused என்னது? குழப்பம் அடைதல். Confused and asked her, why do you need bullocks? Bullock என்னது? எருது மாடு, எருது கையில ஓட்டுறாங்களே ஏறு ஓட்டுறதுக்கு. Bullocks and man to bring the அப்படியே நிறுத்தலாம். Men. Why do you need bullocks and men to bring the grains here? The daughter smiled. Smiled என்னது? புன்னகைத்தல். And replied, I sowed. Sawna விதைத்தல், sowdna விதைத்தால், விதைத்து முடிச்சிட்டது sowed. I sowed those grains and now it has grown as crops. Crops என்னது? பயிர். Crops என்னது? So I need a bullock cart and men to harvest. Harvestனா அறுவடை. Harvest என்னது? Harvest and bring back the grains. Father was happy to know that she used the grains wisely. Wiselyனா அறிவாக, புத்தி கூர்மையாக, புத்திசாலித்தனமாக. Wisely. Father found her apt and gave her the responsibility of the fields. He distributed his other wealth equally என்னது? Equally among the other 2 daughters.